நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் கருமுட்டை உற்பத்திக்கான மருந்து பார்க்க போகிறோம். கருமுட்டை இல்லைன்ட்டு நிறைய பேர் அம்மாக்கிட்ட வாங்குகிறேன், பாட்டிக்கிட்ட வாங்குறேன்றாங்க. ஏன் இன்றைக்கி யாருக்குமே கருமுட்டை இல்லை? ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை. முக்கியமாக அதில் பன்னீர் ரோஜா, பாதாம் பிசின், நாட்டு மாட்டு தயிர், முருங்கை விதை, மகிழம்பூ, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். அணுக்கள் உற்பத்திக்கு அணுக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குழந்தை இல்லாமல் போயிடும். அணுக்கள் உற்பத்தி ஆகாட்டினாக்கா குழந்தை கருத்தரிக்காது. ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் கருமுட்டைகள் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு 80 மில்லியன்ஸ் அந்த கருமுட்டைகள் வளர்ச்சி இருந்ததுன்னா தான் இயற்கையாக கருத்தரிக்கும். ஆங்கில மருத்துவத்தில் 60 மில்லியன் இருந்தாலே கருத்தரிச்சிரும்னு சொல்லுவாங்க. அது 80 மில்லியன் வரைக்கும் இருந்ததுன்னா தான் அவங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தைய, எந்த ஒரு உடல் ஊனம் இல்லாமல் குழந்தைங்கள பெற்றுக்கிற முடியும். அதுக்கு நம்ம மருந்து இதுகள் சாப்பிடாம இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய நம்ம உணவுப் பொருள்களில் மாற்றிக்கிட்டோம்னாக்கா அந்த கருமுட்டைகள் வளர்ச்சியை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு சிறந்த முறையை நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லி வச்சுருக்குறாங்க. நிறைய கருமுட்டைகள் வளர்கிறதுக்கான மருந்துகள் சொல்லியிருக்கிறோம். அதில் இதுவும் ஒன்று. கருமுட்டைகள் வளர்ந்து உந்தி செல்லும் அணுக்கள் இருந்து அந்த 13 நாளில் கருமுட்டை வெடித்து சிதறி போச்சுன்னா தான் குழந்தை உருவாகும். அந்த தன்மை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னாக்கா சீக்கிரமாக அவங்களுக்கு குழந்தை பாய்க்கின்றதே இருக்காது. அப்புறம் வேறவங்க கருமுட்டையை வாங்கி தான் இப்போ நிறைய பேர் குழந்தைங்கள பெற்றெடுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையிலேயே கருமுட்டைகள் வளர்ச்சி அடைகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். பாதாம் பிசின் உடம்புல சூடு அதெல்லாம் தணிக்கிறதுக்கும் அணுக்கள் உற்பத்தியை கூட்டுறதுக்கு கூட்டு மருந்தோடு நாம் எடுத்துக்கிறணும். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 100 மில்லி தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம்னாக்கா ஜெல்லு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இது ஊற வச்சது. பாதாம் பிசின் 50 கிராம் அளவுக்கு ஆயிரும். ஊற வச்ச பிசின்னு 50 கிராம் எடுத்துக்கிறலாம். மகிழம்பூ நரம்புகளை வலுப்படுத்தும், விந்து வெளியாகாமல் விந்து உற்பத்தியை பெருக்கும், நரம்புகளை வலுப்படுத்தி கெட்டித்தன்மையை கொண்டு வரும். மகிழம்பூ ஒரு 10 பூ கூட சேர்த்துக்கிறணும். பொடியாக இருந்துச்சுனாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பூவாக இருக்குது, நான் ஒரு 10 பூ கூட சேர்த்துக்கிறேன். மகிழம்பூ 10 பூ கூட சேர்த்துக்கிறலாம். முருங்கை விதை ஒரு 5 விதை எடுத்துக்கலாம். இதுவும் விந்தை கெட்டித்தன்மையை கொண்டு வரும், அணுக்களை கூட்டும். முருங்கை விதை ஒரு 5 கூட சேர்த்துக்கிறோம். இப்படியே கூட போட்டு நல்லா மென்று சாப்பிட்றலாம். நாட்டு மாட்டு தயிர் கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்காங்க. தேவையான அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கிறணும். பன்னீர் ரோஜாவின் இதழ் 1 கூட சேர்த்துக்கிறணும். இதை கொஞ்சம் நாளைக்கு தொடர்ந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருமுட்டைகள் இல்லை, அணுக்கள் இல்லை அப்படின்றவங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். தினமும் காலையில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கனாக்கா கருமுட்டைகள் நல்ல முதிர்ச்சி அடைஞ்சு நிறைய அணுக்கள் உற்பத்தி ஆகிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இயற்கையிலேயே கருத்தரிச்சிடும். கருமுட்டை உற்பத்திக்கு பன்னீர் ரோஜா, பாதாம் பிசின், நாட்டு மாட்டு தயிர், முருங்கை விதை, தேன், மகிழம்பூ இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே சாப்பிட்டோம்னா
உடல் குளிர்ச்சியாகும். உள்ளே வந்து கருமுட்டை பெண்களுக்கு வந்து அதிக உற்பத்தி ஆகும். கருமுட்டை உற்பத்திக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.